யாழில் 35 வருடங்களின் பின் திறக்கப்பட்ட வீதி, பொங்கல் பொங்கி கொண்டாடிய மக்கள். அமெரிக்க புதிய வரி கொள்கைகளை பற்றி ஆராய ஜனாதிபதி தலைமையிலான கட்சி தலைவர்கள் கூட்டம் வெற்றிகரமாக நிறைவு. சிஐடியிடம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விடயங்களை அம்பலப்படுத்திய பிள்ளையான். ஆசன முன்பதிவு இடைநிறுத்தம், பேருந்து பயணிகளுக்கான முக்கிய அறிவிப்பு. பட்டலந்தபதை முகாமின் பின்னணியில் இருந்தவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும், சந்திரசேகர் தெரிவிப்பு. சாமர சம்பத் தொடர்பில் ரணில் சிறப்பு அறிவிப்பு. மஹிந்த மனைவி மீது குற்றப்புலனாய்வு துறையில் முறைப்பாடு. யாழில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம், விளையாட்டுத்துறை அமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் கள விஜயம். தேர்தல்கள் நெருங்கும் போதுதான் வீதிகளை திறப்பீர்களா? சுமந்திரன் கேள்வி. மட்டக்களப்பில் அனுரவை வரவேற்கும் பதாதைகள் அகற்றிய போலீசார். ராணுவ பாதுகாப்பு வலயத்திற்குள் இருந்த யாழ்ப்பாணம் வசாவிளான் பலாலி வீதி இன்று காலை முதல் திறக்கப்பட்டு மக்கள் பாவனைக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த வீதியினூடாக போக்குவரத்து நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன. யாழ்ப்பாணம் பலாலி வீதியில் வசாவிளான் சந்தியிலிருந்து பருத்தித்துறை பொன்னாலை வீதியுடன் இணையும் பலாலி சந்தி வரையான 2.5 கிலோமீட்டர் நீளமான வீதியை இவ்வாறு திறந்துவிடப்பட்டுள்ளது. 35 வருடங்களாக மூடப்பட்டிருந்த குறித்த வசாவிளான் தொடக்கம் பலாலி கடற்கரை சந்தி வரையிலான பாதை நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு இன்று திறக்கப்பட்டுள்ளதுடன் வீதியை பயன்படுத்துவது தொடர்பாக சில கட்டுப்பாட்டு விதிமுறைகள் ராணுவத்தினரால் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அதன்படி சில பாதுகாப்பு காரணங்களுக்காக குறித்த வீதியினூடாக நடந்தும் மிதிவண்டியினூடாகவும் பயணிப்பது தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் வாகனங்களினூடாக போக்குவரத்துக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக மூடப்பட்டிருந்த குறித்த வீதி ஊடான போக்குவரத்துக்கு அனுமதி வழங்குமாறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வந்த அதே வேளை கடந்த ஜனவரி 31 ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இக்கோரிக்கை ஜனாதிபதியிடம் முன்வைக்கப்பட்டிருந்தது. குறித்த வீதி விடுவிப்பினால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் இது ஒரு தேர்தலுக்கான நடவடிக்கையாக இல்லாமல் தொடர்ச்சியான மக்கள் பாவனைக்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் எனவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். நீண்ட காலமாக மூடப்பட்டிருந்த வீதி விடுவிப்பினை மக்கள் பொங்கல் வைத்து தேங்காய் அடித்து கொண்டாடினர். நாங்கள் இந்த பொங்கலை செய்கிறோம். இந்த பொங்கலை செய்து நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம்.
நான் அமிர்தலிங்கம் 764 இந்த நாள் தலைவர். இப்போ எங்களுக்கு இந்த பாதை திறந்தது ஒரு சந்தோஷமான வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி. அதிலிருந்து எங்களோட வசாவனாலில் உலகாலம் ஓடினது. இனி வசாவனாலில் பலாலி சந்தியால் திரும்பி கேகேஸ் வரைக்கும் போகும். கேகேஸ்ல இருந்து வசாவனால இனி யாழ்ப்பாணம் போகும். அது இப்போ படிப்படியாக முதல் நாங்கள் அந்த விட்டெடுத்து என்ன மாதிரி செய்வதுன்றதை நாங்கள் ரொட்டேஷன்கள் போட்டு தீர்மானிப்போம். நாங்கள் முந்தி காங்கிரசனோட சந்தியில இருந்து ஓடினாங்க. அதே மாதிரி இப்பவும் திரும்பவும் நாங்கள் காங்கிரசனோட சந்தியில இருந்து யாழ்ப்பாணம் ஓடுவோம். அதை மக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துவோம். ஒரு 2-3 நாளைக்குள்ள அது இந்த சரியான தீர்மானம் எடுக்கப்படும் போறது. அப்போ மக்கள் எல்லாம் இதால அண்டனிபுரம் மக்கள் எல்லாம் மயிலட்டி மக்கள் எல்லாம் இந்த ரூட்டால போறதுக்கு நாங்கள் ஒழுங்கு செய்து கொடுப்போம். நம்மளோட 764 சங்கம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்துள்ள புதிய வரியினால் ஏற்படக்கூடிய பிரச்சினைகள் குறித்து ஆழமான ஆய்வுகளை மேற்கொண்டு அரசாங்கத்திற்கு பரிந்துரைகளை சமர்ப்பிக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குழு ஒன்றை நியமித்துள்ளார். அந்த வகையில் அமெரிக்காவின் புதிய வரி கொள்கை இலங்கைக்கு எவ்வாறு தாக்கம் செலுத்துகிறது தொடர்பாகவும் அமெரிக்க அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கான பரிந்துரைகள் குறித்தும் ஆராய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட கட்சி தலைவர்கள் கூட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. ஜனாதிபதியை சந்தித்து இந்த விவகாரம் குறித்து ஆராய்வதற்கு எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் விடுத்த கோரிக்கையை தொடர்ந்து ஜனாதிபதி இந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார். அமெரிக்காவின் புதிய வரி கொள்கைக்கு ஏற்ப எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆராய்ந்து அரசாங்கத்திற்கு பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழு முன்வைத்த விடயங்கள் குறித்து ஜனாதிபதி கட்சி தலைவர்களுக்கு தெளிவுபடுத்தினார். இது தொடர்பான விடயங்கள் மற்றும் எதிர்க்கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகளால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகள் குறித்தும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. அமெரிக்க அரசாங்கத்துடனான பேச்சுவார்த்தைகளுக்கான பரிந்துரைகளை தயாரிப்பது மற்றும் ஏற்றுமதி இலக்குகளை பல்வகைப்படுத்துவது குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டது. இக்கூட்டத்தில் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுகள் மற்றும் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட குழு முன்வைத்துள்ள முன்மொழிவுகள் என்பனவற்றை ஒன்றிணைத்து கட்சி தலைவர்களுடன் தொடர்ந்து ஆராயவும் இதன்போது முடிவு செய்யப்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா, தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் எஸ். ராசமாணிக்கம், புதிய ஜனநாயக முன்னணியின் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்கு, ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் டி.வி. சாணக்கு, தமிழ் முற்போக்கு கூட்டணியை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களான மனோ கணேசன் மற்றும் பழனி திகாம்பரம், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர் MLAM ஹிஸ்புல்லா, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸை பிரதிநிதித்துவப்படுத்தி ரிசாத் பதியுதீன், சர்வஜன பழைய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீர, ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர, சுயேட்சை குழு 17 சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் A. அர்ஜுன் ஆகியோர் இங்கு கருத்து தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்ற உறுப்பினர்களான கயந்த கருணாதிலக்கு, காவிந்த ஜெயவர்த்தன, SM மரைக்கார், காதர் மஸ்தான் ஆகியோரும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர். 1977 முதல் 1994 ஆண்டு வரை இந்த நாட்டை கொலைக்களமாக்கிய ஐக்கிய தேசிய கட்சி பாவிகளே வட்டலந்த வதை முகாமின் சூத்திரதாரிகளும் கூட. எனவே வட்டலந்த வதை முகாமின் பின்னணியில் இருந்தவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும் என்று கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வலியுறுத்தினார். வட்டலந்த வதை முகாம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற விவாதத்தில் உரையாற்றிய அமைச்சர் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், அந்த வதை முகாம் பற்றிய வரலாற்று ஆவணங்களுக்கு ஆன ஒரு அத்திவாரத்தையும் அதற்கான ஆதாரங்களையும் மேலும் மேலும் நிரூபிக்கின்ற ஒரு விடயமாகும். அந்த வகையில் விசேடமாக நாங்கள் இரண்டாம் இந்த வட்டலந்தை வதை முகாம் என்கின்ற போது 1987 ஆண்டு 89 ஆண்டு காலகட்டங்களில் இந்த வட்டலந்தை வதை முகாம் மாத்திரமல்ல நாடு தழுவிய ரீதியாக வதை முகாம்கள் நிலவியது.
நாடு தழுவிய ரீதியாக ஆயிரக்கணக்கான எங்களுடைய சகாக்கள் கொன்றொழிக்கப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள், பல்வேறு இன்னல்களை சந்தித்தார்கள். அந்த வரலாற்று கதை என்பது பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே, அது எங்களுடைய வார்த்தைகளால் மாத்திரம் புனைய முடியாத, எழுத்துக்களால் மாத்திரம் எழுத முடியாத, இரத்தங்களால் எழுதப்பட வேண்டிய வரலாறு. அந்த வரலாற்று ரீதியான ஆவணங்களோடு நாங்கள் பார்க்கின்ற போது இன்றைக்கு காலையிலிருந்து பேசப்படும் பொருளாக இந்த வதை முகாம்கள் பற்றியும் அன்றைய காலகட்டங்களில் எங்களுடைய மக்கள் மீது அன்றைய ஆட்சியாளர்கள் கட்டவிழ்த்துவிடப்பட்ட அடக்குமுறைகள் பற்றியும் பேசப்படுகிறது. அப்ப அந்த அடக்குமுறைகளை பற்றி பேசப்படுகின்ற பொழுது எங்கள் மீது மீண்டும் மீண்டும் இந்த எதிர்க்கட்சியினர் குற்றங்களை மாத்திரம் சுமத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு குற்றங்களை சுமத்துகின்ற அவர்களிடம் நாங்கள் கேட்கின்ற ஒரே கேள்வித்தான், வேறு எதுவுமல்ல பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே, 1983 ஆண்டு வரைக்கும் நாங்கள் நிம்மதியாக நல்ல முறையில் அரசியல் ஜனநாயக ரீதியான அரசியலை முன்னெடுக்கப்பட்ட போது 1983 ஆண்டு ஜூலை மாதம் எங்களுடைய கட்சி தடை செய்யப்படுகின்றது. தடை செய்வதற்கான முக்கியமான காரணம் வேறு எதுவுமல்ல, 1983 ஆண்டு ஜூலை இனக்கலவரமாகும். அந்த ஜூலை இனக்கலவரம் தான் இந்த நாட்டினுடைய அரசியல் ரீதியாக ஒரு திருப்பு முனையாக அமைந்த வருடமாகும், அமைந்த சம்பவமாகும். அந்த கருப்பு ஜூலை என்பது இன்று வரைக்கும் கூட இந்த நாட்டில் அதாவது கரும்புள்ளியாக திகழ்கின்ற ஒரு நிகழ்வாகும் பிரதி குழுக்கள் தவிசாளர்கள். அன்று அவ்வாறு தடை செய்யப்பட்டு அந்த தடையின் கீழ் நாங்கள் ஜனநாயக ரீதியாக எங்களுடைய கட்சி தடையை நீக்கும்படி நாங்கள் பலரிடம் கேட்டோம், ஜனாதிபதியிடம் கேட்டோம், ஜனாதிபதி செயலாளரிடம் கேட்டோம், ஐக்கிய நாடுகள் சபைக்கு எழுதினோம். இவைகள் எதுவுமே பயன்பெறாத நேரத்தில் அவர்களாகிய அடக்குமுறையை கட்டவிழ்த்துவிட்டு எங்களை அழிக்க முற்படுகின்ற பொழுது, அது மாத்திரமல்ல நாட்டை நாசமாக்குகின்ற, நாட்டை காட்டி கொடுக்கின்ற பல்வேறு உடன்படிக்கைகள் செய்து கொள்ளப்பட்ட போது நாங்கள் பார்த்து கொண்டு இருப்போமாக இருந்தால், அதாவது நாடு காவு கொள்ளப்படுகின்ற பொழுது எந்த ஒரு முதுகலும் உள்ள மகனும் மகளோ அதை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். அன்று அவ்வாறு அந்த நிகழ்வுகளுக்கு, அந்த காட்டி கொடுப்புக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்த வீர மறவர்கள் தான் 1987 ஆண்டு 89 ஆண்டு எங்களுடைய சகாக்கள். அந்த சகாக்கள் இன்றைக்கு இலங்கையில் பட்டலந்தையில் மாத்திரமல்ல முழு நாடு முழுவதும் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். புதைக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு விதைக்கப்பட்டவர்களாக மீண்டெழுந்திருக்கின்றார்கள். அதனால் வேண்டி எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு நேற்றல்ல, இந்த அறிக்கை என்பது விசேடமாக சுமார் 46 வருடங்கள் ஆகின்றது. பிரதி குழுக்களின் தவிசாளர்கள் அந்த 46 வருடங்களுக்கு பிறகு இன்று மீண்டும் இந்த பிரச்சனை வெளியில் வருமாக இருந்தால் அதுதான் உண்மை ஒரு பொழுதும் மூடி மறைக்க முடியாது. அந்த உண்மை மீண்டும் மீண்டும் மிகுண்டெழுத்து அந்த உண்மையை கொன்றொழித்த நபர்களுக்கு எதிராக நிகதியை நிலை நாட்டும் என்பது இது வரலாற்றின் ரீதியான விதி. அந்த விதிகளூடாக செல்லுகின்ற போது பிரதி குழுக்களின் தவிசாளர்களே, நாங்கள் இசை மற்றும் தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதாவது இந்த பட்டலந்தை வதை முகாம் மீட்கும் கொலைகாலிகளை, சித்திரவதை செய்தவர்களை அல்லது கொன்றொழித்ததற்கு காரணகர்த்தாக்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும், அவர்களுக்கான நீதியை நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை பிரதி குழுக்களின் தவிசாளர்களே. அதற்கு நேரத்தில் வடக்கில் விசேடமாக மலையகத்தில் 1948 ஆண்டு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்த காலத்தில் இருந்து இந்த நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களாக, இன ரீதியாக, ஜாதி ரீதியாக, மத ரீதியாக பின்செல்லப்பட்ட மக்களாக வாழ்ந்து கொண்டிருப்போர் வேறு யாருமல்ல எங்களுடைய மலையக மக்கள், எங்களுடைய பரம்பரை. அவர்கள் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் தேடி பார்க்கின்ற பொழுது 1978 ஆண்டு எடுத்துக்கொண்டாலும் சரி, 77 ஆண்டு எடுத்துக்கொண்டாலும் சரி, ரத்த பலங்குட பெல்மதுல போன்ற பிரதேசங்கள் அடித்து நொறுக்கப்பட்டு அவர்கள் கொன்றொழிக்கப்படுகின்றார்கள். அதன் பிறகு 1983 ஆண்டு பத்ரை நகரமா, பண்டாரவளை நகரமா, எல்லா நகரங்களிலும் 26 பெருக்கெடுத்து ஓடியது. அதற்கான விசாரணை என்று நடைபெறப் போகின்றது.
அதற்கான நீதி என்று கிடைக்கப் போகின்றது பிரதேச குழுக்களின் தவிசாளர்கள். அந்த படுபாவிகள் அன்று மலையக மக்களை, அப்பாவி மக்களை கொன்றொழித்த பாவிகள் யார் என்று தேடி பார்க்கின்ற பொழுது வேறு யாருமல்ல, இந்த ஐக்கிய தேசிய கட்சியினர். இன்றைக்கு நீலி கண்ணி வடிக்கின்றார்கள். இன்றைக்கு நாங்கள் தான் என்னமோ கொலை செய்தோம் என்று கூறுகின்றார்களே, அந்த முஜிபுர் ரஹ்மான் அவர்களிடம் நான் கேட்க விரும்புகின்றேன். 1983 ஆண்டு கொழும்பு நகரம் எரிக்கப்பட்ட போது அதற்கு பின்னால் இருந்தவர்கள் யார்? 1981 ஆண்டு கியால் நூலகம் எரிக்கப்பட்டு 97,000 புத்தகங்கள் கொளுத்தப்பட்ட போது அதற்கு பின்னால் இருந்த ரணில் விக்ரமசிங்கா இருக்கவில்லையா? 1983 ஆண்டு சுலை இனக்கலவரத்துக்கு பின்னால் இந்த ரணில், இந்த பிரேமதாசா, இந்த ஜே.ஆர். ஜெயவர்தனாக்கள் இருக்கவில்லையா? அதற்கு பிறகு தொடர்ச்சியாக அது மாத்திரமா? இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், பிரதிக்குழுக்களின் தவிசாளர்களே, மட்டக்களப்பில் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த மட்டக்களப்பில் கோணேஸ்வரி என்கின்ற ஒரு பெண் சகோதரி அவர்களை கொலை செய்து சித்திரவதை செய்தவர்கள் வேறு யாருமல்ல, அன்றைய காலகட்டம். அதே போன்று யாழ்ப்பாணத்தில் சுண்டிக்குடி என்கின்ற பாடசாலையில் படித்த கிருஷ்ணாந்தி படுகொலை செய்யப்படுகின்றார்கள். அதுக்கு அங்கு அவ்வாறு படுகொலை செய்யப்படுகின்றார்கள், சித்திரவதை செய்யப்படுகின்றார்கள். ஒவ்வொரு பிரதேசத்திலும் வதக்கு முகாம்கள் இருந்தது. ஒவ்வொரு பிரதேசத்திலும் வதக்கு முகாம்களில் நிரம்பி காணப்படுகின்றது. அந்த வகையில் வதக்கு முகாம்களாக நிரம்பி காணப்படுகின்ற எங்களுடைய தேசம். அப்ப அந்த தேசத்திற்கு இன்றைக்கு நீதி கிடைக்கும் என்று மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதன் காரணமாகத்தான் காணாமல் போன பெற்றோர்கள் இன்று வரைக்கும் தாங்களுடைய பிள்ளைகளை தேடி அலைகின்றார்கள். இன்றைக்கு வடக்கில் மாத்திரமல்ல, தெற்கில் இருக்கின்றவர்களும் கூட, தெற்கில் இருக்கின்ற எங்களுடைய சகாக்களும் கூட, அவர்களுடைய பெற்றோரும் கூட தாங்கள் பிள்ளை இன்று வருமா நாளை வருமா என்று கெஞ்சி அழுகின்ற பரிதாபகரமான நிலைமை காணக்கூடியதாக இருக்கிறது. அதனால் இந்த நிலைமைகளில் கூட நாங்கள் பார்க்கின்ற பொழுது வேறு எதுவும் அல்ல, கடந்த காலங்கள் முழுவதுமே விசேடமாக 1977 ஆண்டுக்கு பிறகு 94 ஆண்டு வரைக்கும் இந்த நாடு என்பது கொலை களமாக மாற்றிய பாவித்தனமான அரசியலை முன்னெடுத்தவர்கள் ரணில் விக்ரமசிங்காவினுடைய ஐக்கிய தேசிய கட்சி. அந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அந்த கொலை களமாக இருக்கின்ற அந்த கொலைகாரன் தான் இந்த பட்டலந்தை வதை முகாமின் பிரதான சூத்திரதாரி. அதனால் இந்த சூத்திரதாரிக்கு எதிராக இன்றைக்கு அதில் மாத்திரமல்ல, 1981 ஆண்டு யாழ் மாவட்டத்தில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலை நடத்தாது அங்கு இருக்கின்ற காடையல்களை ஏவி அங்கு இருக்கின்ற இளைஞர்களுக்கு ஜனநாயகத்தின் மீது இருந்த நம்பிக்கைக்கு வேட்டு வைத்தவர்கள் வேறு யாருமல்ல, இந்த கும்பல். அதற்கு விளைவாகவே நாடு பிரிவினைவாத போராட்டமா சுத்தமா ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்தது. அந்த வகையில் இறுதியாக இன்று நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது முழு நாட்டிலும் வடக்கா கிழக்கா தெற்கா மேற்கா என்றல்ல, முழு நாட்டிலும் லட்சக்கணக்கான உயிர்கள் இந்த மண்ணில் புதைந்து போயிருக்கின்றது. நாடு முழுவதும் 26 பெருக்கெடுத்து ஓடி இருக்கின்றது. அவ்வாறான வேளையில் எனக்கு நாங்கள் இறுதியாக கூறுகின்ற ஒரே வார்த்தை தான், பிரதி குழுக்களின் தவிசாளர்களே, என்றும் நாங்கள் இவ்வாறான துன்பங்களை எதிர்கொண்டவர்கள் என்ற வகையில் 1989 ஆண்டு சிறைச்சாலைகளில் சித்திரவதைகளை பட்டவன் என்ற வகையிலும் அன்றும் கூட நாங்கள் மக்களையே நேசித்தோம், மக்களுக்காகவே செயல்பட்டோம். இந்த கதை நான் மாத்திரமல்ல, 1971 ஆண்டு எங்களுடைய கட்சி தலைவராக இருந்த பேரன்புக்குரிய ரோகண விஜயவீர் அவர்கள் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாண சிறைக்கு கொண்டு வரப்படுகின்றார். கொண்டு வரப்பட்டதன் பிறகு சித்திரவதை செய்யப்படுகின்றார், கடுமையான சித்திரவதை. அப்பொழுது அவர் உணர்கின்றார், என்னை கொன்று விடுவார்கள் என்று நினைக்கின்றார். அவ்வாறு கொள்ளுகின்ற போது இறுதியாக மக்களுக்கு எதையாவது சொல்லி வைத்து விட்டு போக வேண்டுமே என்று எண்ணுகின்றார். அப்பொழுது அவர்களுடைய கூறுகின்றார், ஒரு கரி துண்ட உண்டை எடுத்துக்கொண்டு சுவர்கள் எழுதுகின்றார். எழுதுவதற்கு செல்லுகின்ற பொழுது அவருக்கு ஞாபகம் வருகின்றது, செக்கோஸ்லாவியா என்கின்ற நாட்டினுடைய ஜூலியஸ் புச்சிக் என்கின்ற ஒரு கம்யூனிஸ்ட்வாதியை பற்றி ஞாபகத்துக்கு வருகின்றது. அந்த ஜூலியஸ் புச்சிக் அவ்வாறு சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்படுகின்ற பொழுது இறுதியாக அவர் எழுதிய வாக்கியம் தான் வேறு எதுமல்ல, மக்களே உங்களை நான் நேசிக்கின்றேன் என்று. அதனால்
அந்த ஏனென்றால் உங்களை நேசித்ததன் காரணமாகவே இன்றைக்கு சிறையில் இருக்கின்றேன், நேசித்ததன் காரணமாகவே இன்றைக்கு எனது உயிர் பறிபோக போகின்றது. இருந்த போதிலும் மக்களே, உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்ய முடியாதிட்டு என்னை மன்னித்து விடுங்கள் என்று ஜூலியஸ் மூச்சிக் சொல்லுகின்ற அதே வார்த்தையை பிறகு 1971 ஆண்டு எங்களுடைய கட்சி தலைவரான பேரன்புக்குரிய ரோகிணி விஜயவீர அவர்கள் இந்த யாழ்ப்பாண சிறையில் வைத்து எழுதுகின்றார்கள். அந்த வகையில் பிரதி குழுக்கள் தபுசராக அவர்களே, மக்களை நேசிக்கின்ற கட்சியாக, மக்களை நேசிக்கின்றவர்களாக இருப்பது வேறு எதுமல்ல எங்களுடைய கட்சியாகும், தேசிய மக்கள் சக்தியாகும். அந்த வகையில் மக்களை நேசித்த எங்களுக்கு, மக்களுக்கு துரோகம் செய்தவர்களுக்கு எதிராக தண்டனை வழங்கப்பட வேண்டும். அதற்குரிய காலகட்டம் இன்றைக்கு உதயமாக இருக்கின்றது என்று கூறிக்கொண்டு அதற்கு நீதியையும் நியாயத்தையும் பெற்றுக் கொடுப்பதற்கான காலம் வந்துவிட்டது. அதனால் எதிரிகள் நடுக்கம் அடைந்திருக்கின்றார்கள் என்பதையும் கூறிக்கொண்டு அவர்கள் நடுங்கட்டும், நிச்சயமாக உண்மை வெல்லும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனிடம் சிஐடியினர் மேற்கொண்ட விசாரணையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சில விடயங்கள் அம்பலமாகியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவிக்கும் போதே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இதனை கூறியுள்ளார். அவர் மேலும் உரையாற்றுகையில், எந்த ஒரு குற்ற செயல்களையும் தமது தரப்பு மறைக்கப் போவதில்லை. அண்மையில் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனிடம் பல்வேறு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதில் குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சில விடயங்கள் தெரிய வந்துள்ளன. மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குறிப்பிட்டது போல கைது செய்யப்பட்ட இளைஞரிடம் பல விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. அவரது சமூக பதிவுகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. அவர் தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்ட நபர்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. அதில் குறிப்பாக சிலர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்களாக இருந்துள்ளனர். இதன் அடிப்படையிலேயே அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது என தெரிவித்துள்ளார். சித்திரை புத்தாண்டு காலப்பகுதியில் பயணிகளுக்காக ஆசனங்களை முன்பதிவு செய்யும் நடவடிக்கை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. எதிர்வரும் 21ஆம் தேதி வரை முன்பதிவு நடவடிக்கை இடைநிறுத்தப்பட உள்ளது. பஸ் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. இதனை தவிர பயணிகள் சேவை அனுமதி பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மார்க்கத்தில் பஸ்கள் தொடர்ச்சியாக பயணிக்க வேண்டியதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சாரதி ஒருவரின் கடமை நேரம் 14 மணித்தியாலங்களுக்கு மேற்படும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் மற்றுமொரு சாரதியை பணிக்கமர்த்த வேண்டும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. பயணிகள் போக்குவரத்து பஸ்களை விசேட சுற்றுலா பயணங்களுக்கு ஈடுபடுத்துவதும் புத்தாண்டு கால பகுதியில் தடை செய்யப்பட்டுள்ளது. கம்பகா பகுதியில் உள்ள ஒரு நிலத்தை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ஷிரந்தி ராஜபக்ச சட்டவிரோதமாக பரிவர்த்தனை செய்தமை தொடர்பில் குற்றப்புலனாய்வுத் துறையால் முறைப்பாடு அளித்துள்ளதாக பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். ஷிரந்தி ராஜபக்ச குறித்த நிலத்தை வேறொருவருக்கு விற்றுவிட்டு பின்னர் அது ஒரு பௌத்த மையத்திற்கு நன்கொடையாக வழங்கியதாக மஹிந்த ஜெயசிங்க கூறியுள்ளார். பௌத்த விகாரைக்கு சொந்தமானதாக கூறப்படும் இந்த காணியின் உரிமைகளை ஆய்வு செய்த போது அந்த காணி ஷிரந்தி ராஜபக்சவுக்கு சொந்தமானது எனவும் அவர் அதை 2012 பிப்ரவரி 5 அன்று கம்பகா மானல்வத்தவில் உள்ள நாகானந்தா பௌத்த மையத்திற்கு மாற்றி அமைத்ததும் தெரிய வந்ததாகவும் கூறியுள்ளார். இது பௌத்த மையத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் 2023 அக்டோபர் 10ஆம் தேதி தெஹிவளை பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கு விற்கப்பட்டதாகவும் அந்த நிலத்தில் உள்ள கட்டடத்திற்கான மின்சார கட்டணத்தை ஒரு மதகுரு செலுத்தியதாகவும் அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். இந்த நிலையில் இந்த மோசடி குறித்து விசாரணை நடத்த கோரி குற்றப்புலனாய்வுத் துறையில் முறைப்பாடு அளித்துள்ளதாகவும் பிரதியமைச்சர் தெரிவித்துள்ளார். போலீஸ் சேவையில் 2500 பேரை அவசரமாக ஆட்சேர்ப்பு செய்வதற்கு அனுமதி கிடைத்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்று தெரிவித்தார். இந்த ஆட்சேர்ப்பு தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் எனவும் எதிர்காலத்தில் ஆட்சேர்ப்பு தொடரும் எனவும் அவர் தெரிவித்தார். போலீசாரின் துன்புறுத்தல்களை குறைப்பதற்கான விசேட திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் தொடர்பாக நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்து சட்டம் அதிபருடன் தொடர்ந்து கலந்துரையாடப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் போலீசாருக்கு தனியான சம்பள கட்டமைப்பை உருவாக்குவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். 250 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல்கள் திட்டமிட்டபடி மே மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார்.
கொழும்பில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். நீதிமன்றத்தால் தடை உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ள உள்ளூராட்சி மன்றங்கள் தொடர்பான எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து விசாரணைக்கு பின்னர் தீர்மானிக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். தேசபந்து தென்னக்கோனை பிணையில் விடுவிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று பிற்பகல் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தேசபந்து தென்னக்கோனை தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளின் அடிப்படையில் விடுவிக்குமாறு மாத்தறை நீதவான் அருண புத்ததாசு உத்தரவிட்டுள்ளார். தேசபந்து தென்னக்கோன் உள்ளிட்ட 8 பேரை கைது செய்யுமாறு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி பிடியாணை பிறப்பித்தது. 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி மாத்தறை வெலிகம ஹோட்டல் அருகே நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டின் போது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரியொருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பிலேயே இவ்வாறு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. 20 நாட்கள் தலைமறைவாகியிருந்த நிலையில் தேசபந்து தென்னக்கோன் கடந்த மார்ச் 19ஆம் தேதி நகர்த்தல் பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்து நீதிமன்றத்தில் சரணடைந்தார். போலீஸ் மாதிபரை இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மாத்தறை நீதவான் கடந்த 3ஆம் தேதி உத்தரவிட்டார். யாழ்ப்பாணம் மண்டைதீவு பகுதியில் சர்வதேச துடுப்பாட்ட மைதானம் அமைப்பது தொடர்பாக ஆராய்வதற்காக இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமாரஹமகவின் குழுவினர் கள விஜயம் மேற்கொண்டுள்ளனர். யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு சென்ற அமைச்சர் சுனில் குமாரஹமகே இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளரும் இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவருமான சனத் ஜெயசூரிய, நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், யாழ்ப்பாண பாதுகாப்பு படைகளின் தளபதி மேஜர் ஜெனரல் மனாட ஜெகம்பத் உள்ளிட்ட குழுவினரை மண்டைதீவு பகுதியில் கிரிக்கெட் மைதானத்தை அமைப்பதற்கு ஒதுக்கப்பட்ட காணி தொடர்பாகவும் அந்த காணியின் தற்போதைய நிலைமை தொடர்பாகவும் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளனர். அங்கு மைதானம் அமைப்பது தொடர்பாக ஆய்வு செய்யப்பட்டதோடு இதற்கான திட்ட முன்மொழிவு பொறிமுறை ஒன்றினை உருவாக்குவது குறித்தும் இதன்போது பேசப்பட்டது. இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளரும் அணியின் முன்னாள் தலைவருமான சனத் ஜெயசூரிய மைதானத்தின் கட்டுமானத்திற்காக நிதியுதவி வழங்குமாறு கடந்த வாரம் இலங்கைக்கு விஜயம் செய்த இந்திய பிரதமரிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். அதேவேளை சனத் ஜெயசூரிய இந்திய துணை தூதுவர் சாய் முரளியையும் சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தேர்தல்கள் நெருங்கும் போதுதான் வீதிகளை திறப்பீர்களா என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். யாழ் பலாலி வீதி திறந்து விடப்பட்டுள்ளமை குறித்து தனது சமூக ஊடக பதிவில் இந்த கேள்வியை அவர் எழுப்பியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: கட்டுப்பாடுகளுடன் பலாலி வீதி திறக்கப்பட்டதை வரவேற்கின்றோம். ஆனால் சட்டத்தின் ஆட்சியை ஏற்படுத்துவதற்காக வாக்குறுதி அளித்தவர்கள் கட்டுப்பாடுகளை விதிக்க முடியுமா? இந்த பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக சட்டபூர்வமாக வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்ட பகுதி இல்லை. மாலை 6 மணியிலிருந்து காலை 5 மணி வரை போக்குவரத்தை கட்டுப்படுத்துவதற்கு எந்த சட்டம் உங்களுக்கு அனுமதி வழங்கியது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஏன் பாதசாரிகள் இந்த வீதியை பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கவில்லை? அதனைவிட முக்கியமான கேள்வி, தேர்தல்கள் நெருங்கும் போதுதான் வீதிகளை திறப்பீர்களா என கேள்வி எழுப்பியுள்ளார். ஒருநாள் சேவையில் கடவுச்சீட்டு பெற்றுக் கொள்வதற்காக 24 மணி நேரம் செயற்படும் சேவை எதிர்வரும் 15, 16, 17ஆம் தேதிகளில் நிறுத்தப்படும் என குடிவரவு மற்றும் குடிகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஒருநாள் மற்றும் வழமையான சேவைகளை வழங்குவதற்கான துண்டுச்சீட்டுகள் குறித்த நாட்களில் நண்பகல் 12 மணி வரை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்ப தசநாயக்க தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். சாமரசம்பத்தின் கைது தொடர்பில் கேள்வி எழுவதாகவும் நாடாளுமன்றத்திடமிருந்தும் ஒரு விசாரணையை அவர் கோர வேண்டும் எனவும் ரணில் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: நான் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத்தின் குடும்ப உறுப்பினர்களை சந்தித்தேன். தான் பிரதமராக இருந்த காலத்தில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன எனது ஒப்புதலுடன் அன்று ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டார். அந்த சுற்றறிக்கையில் மாகாண சபை நிதியை வைப்பு கணக்குகளில் வைப்பு செய்ய முடியாது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. மற்ற பணத்தை போலவே அரசாங்க பணமும் அந்த வருடத்திற்குள் செலவிடப்பட வேண்டும் என கூறப்பட்டது. இல்லையெனில் நிதி அமைச்சுக்கு அல்லது மாகாண சபையின் நிதி அமைச்சுக்கு அந்த பணத்தை திருப்பித் தர வேண்டியிருக்கும். அந்த பணத்தை சேமித்து வைப்பு தொகை கணக்குகளில் வைத்து பின்னர் அதை வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்துவது சட்டவிரோதமானது என்பதால் நாங்கள் அந்த நடவடிக்கையை எடுத்தோம்.
அந்த நேரத்தில் முதலமைச்சராக இருந்த சாமர சம்பத் மற்றும் பல முதலமைச்சர்கள் என்னிடம் பேசினர். இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. அதன்படி அவர்கள் அந்த பணத்தை வைப்பு கணக்குகளில் இருந்து எடுத்துள்ளனர். இந்த நடவடிக்கைகள் ஊவா மாகாணத்தில் மட்டுமல்ல, பிற மாகாணங்களிலும் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் சாமர சம்பத் அவ்வப்போது என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்வார். நான் கல்வி, வேலை போன்றவற்றில் அவருக்கு உதவி செய்தேன். ஆனால் அந்த நேரத்தில் நாங்கள் எதிர்பக்கங்களில் இருந்தோம். சாமர சம்பத் முதலமைச்சராக இருந்தபோது தற்போதைய அமைச்சர் சமந்த வித்யாரத்ன ஒரு முறைப்பாட்டை என்னிடம் வழங்கினார். இது என்னுடைய வேலை இல்லை என்றும் இது குறித்து லஞ்ச ஒழிப்பு ஆணையத்துடன் விவாதிக்க வேண்டும் என்றும் அவரிடம் சொன்னேன். முதலமைச்சர்களின் பணிகளில் அவர்களுக்கு ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ நான் ஈடுபட முடியாது என்றும் கூறினேன். இந்த விவகாரம் குறித்து ஆணையம் விசாரணை நடத்தியது. எந்த விசாரணையிலும் அவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படவில்லை. அவர் ஒரு சந்தேக நபராக கூட அறிவிக்கப்படவில்லை. அந்த விடயங்கள் குறித்தே தற்போது விசாரணைகள் நடத்தப்படுகின்றன. புதிய குற்றச்சாட்டுகள் அல்லது புதிய சம்பவங்கள் குறித்தல்ல. வேறு பிரச்சனை என்னவென்றால், சாமர சம்பத் வாக்குமூலம் அளித்தவுடன் கைது செய்யப்பட்டதாக அறிவிப்புகள் வெளியிடப்படுகின்றன. நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் நாடாளுமன்றத்தில் அடிக்கடி பேசுகிறார். அவர் எதிர்க்கட்சியின் வலுவான குரலாக இருக்கிறார். இந்த விடயத்தில் அவர் நாடாளுமன்றத்திடமிருந்தும் ஒரு விசாரணையை கோர வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். இது நாடாளுமன்ற சிறப்புரிமை மீறலா என்பது குறித்து விசாரிக்கப்பட வேண்டும் என ரணில் குறிப்பிட்டுள்ளார். புத்தாண்டு பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் 3 நாட்களுக்கு மூடப்படும் என கலால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் 12, 13 மற்றும் 14 ஆகிய தினங்களில் அனைத்து கலால் அனுமதி பெற்ற மதுபான சாலைகளையும் மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இலங்கை சுற்றுலா வாரியத்தால் அங்கீகரிக்கப்பட்ட 3 நட்சத்திரங்கள் மற்றும் அதற்கு மேற்பட்ட உரிமங்களுடன் ஹோட்டல்கள் மற்றும் சிறப்பு வில்லாக்களில் தங்கியிருக்கும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மட்டுமே மது வழங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதன் பின்பு முதல் தடவையாக எதிர்வரும் சனிக்கிழமை மட்டக்களப்புக்கு விஜயம் செய்ய உள்ளார். இதனை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஜனாதிபதியின் வருகையை அறிவிக்கும் பதாதைகள் தேசிய மக்கள் சக்தி கட்சியினரால் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளமை தொடர்பில் மாவட்ட தேர்தல் கண்காணிப்பு குழுவுக்கு கிடைத்த முறைப்பாட்டை அடுத்து இது தேர்தல் விதிமுறைகளுக்கு முரணானது எனும் அடிப்படையில் நேற்றிரவு மாவட்ட போலீசாரினால் பதாதைகள் அகற்றும் பணிகள் மட்டக்களப்பு மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் எம் சுபியான் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது மாவட்ட செயலக தேர்தல் கண்காணிப்பு குழு உயர் அதிகாரிகளும் குறித்த இடத்திற்கு சமூகம் அளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.